ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான வீடியோ உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இந்த வாரம் பின்னாலே வாரம் அந்த வாரத்தில் சூப்பரான அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கும். இந்த மதிய ஓட்டு ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறந்து கூட இருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் போகும். நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கண்டென்ட் இல்லை, ஒரே மொக்கையாக போயிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு பயண வீடியோ மாதிரி போட்டார். நேற்று வந்துட்டு இந்த டாஸ்க்லாம் பண்ணதை வந்து போட்டார் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி போட்டார். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த தருணங்கள். அதில் நானும் வந்துட்டு சரி முத்துக்குமரன், மஞ்சரி, அதுக்கப்புறம் தீபக் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தா வரவே இல்லை. ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ விஜய் விஷால், சத்யா, ஜெஃபரி, அப்புறம் சௌந்தர்யா, அப்புறம் தர்ஷிகா இவங்களையும் மையப்படுத்தி அந்த 100 நாளும் பண்ணாமல் இருக்குது. ஏன்ப்பா இந்த பிக் பாஸில் அவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாங்களா? எவ்வளோ சூப்பரான மெமரிஸில் இதில் இருக்குது. மஞ்சரி வந்து குமரான் கூப்பிட்டாலும் எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்ப்பா அப்படின்னு இப்போ கேட்கறதுக்கு ஒரு பவித்ராவெலாம் காணும். பவித்ரா ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்குமருக்கு டென்ஷன் ஆகி போச்சு. இவங்க கண்கலங்கிட்டாங்க மஞ்சரி. ஏன் பிக் பாஸ் போகும்போது கூட இந்த ஓரம் வஞ்சினா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வீடியோ போட்டாங்க பாருங்க. அதில் சரியான ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னா அதில் ஃபுல்லாக விஷாலும் தர்ஷிகாவும் என்னென்னலாம் ஜாலியாக இருந்தாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களோ, அதுக்கு மேலே இருந்தாங்களோ, சைக்கிளில் போகிறது என்ன, வாரி ஊட்டிக்கு விட்டுக்கிறது என்ன, மயில் இறகை வைத்து கையில் தேய்த்தது என்ன, இப்படியே வந்து ஃபுல்லாக போட்டாங்க. அஞ்சிதா கூட இருக்க ஒரு விஷயம் கூட இல்லை. செம்ம ஷாக்கெட்டாப்பில் ஆள். இந்த பக்கம் தர்ஷிகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால தான் அந்த ரெண்டாவது ப்ரோமோவில் இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதுவே சரியான ஓடு. ஏன்னா அப்படி தான் இருந்தால் விஷால். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 2 வாரமாக வந்துட்டு அன்ஷிதா பக்கம் சாஞ்சிட்டாப்புல. ஒரு வேளை இப்போ தர்ஷிகா வந்து எவிட்டாலாம் என்ன பண்ணியிருப்பார்? கேள்விக்குறி தான் இல்லை. அப்போ அன்ஷிதா பக்கம் போயிருக்க மாட்டார். இப்படி பண்ணால் இப்படி இருந்திருப்பார். அப்படிலாம் போயிருக்க மாட்டார். சூப்பர்ப்பா அப்படி மாதிரி. இதை பற்றி என்ன தோணுது உங்களுக்கு? விஷால், தர்ஷிகா, அதுக்கப்புறம் அன்ஷிதா, இதை பற்றி சொல்லுங்கள் மறக்காமல். 3வது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் இன்றைக்கி எபிசோட் காத்துட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த டாப் 5 இருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக வந்து பயண வீடியோ போட்டு அவங்களோட மெமரபிள் மூமெண்ட்ஸாக வச்சு பண்ணுவாங்க. இது வருஷம் நடக்கும். அதுலேயே நம்ம மோஸ்ட்லி கண்டுபிடிச்சலாம் யார் டைட்டில் வின்னராக வர போகிறாங்க, யார் செகண்டு, யார் தேர்டு, யார் ஃபோர்த்து, யார் ஃபிஃப்த்துன்னு. ஸோ பயங்கரமாக நான் வந்து எக்ஸைட்டாக இருக்கேன். இன்றைக்கி ப்ரொமோவில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு பண்ணாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவும், 2வது வந்து முத்துக்குமரனும். அதை ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா ப்ரொமோலேயே சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, அப்போ இந்த கப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு சில பேர் சொல்கிற விஷயங்களை நம்ம பார்க்க தான் முடியுது. பட் இருந்தாலும் வேலையை போட்டுட்டு அங்கே ஒருத்தர் நிற்கிறதுக்கும் வேலையே செய்யாமல் அங்கே ஒருத்தர் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களான்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 2,21,157 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 49.54. முடியுமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட முத்துக்குமர் ரசிகர்லாம் வந்துட்டு வேறு மாதிரி வெறித்திரமாக வந்து ஓட்டை போட்டு தெறிக்க விட்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுக்கு அங்கே ஹாட்ஸ்டார்லேயே ஆப்பில் போலிங்கே இருக்காது. ஏன்னா பிக் பாஸ் இதுவே முடிய போகுது. நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஓட்டு போட முடியும், எவ்வளோ நேரத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃப்ரைடே நைட்டோட க்ளோஸ் ஆகிடும். அது நீங்கள் ஹாட்ஸ்டார் ஆப்பில் போய் செக் பண்ணும்போது தெரியும். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் இது வரைக்கும் ஓட்டு போடலையோ எல்லாத்தையும் ஓட்டு போட்டு விடுங்க, சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் போட முடியாது. அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி நேற்று வந்துட்டு நம்ம ஜாக்கில் வெளியே போகும்போது எல்லாருமே அழுதாங்க. எல்லாருமே அழல, ஜாக்கிலுக்கு நெருக்கமான வாழ்ந்தாங்க. நம்ம முத்துக்குமரன், மஞ்சரி, ரயான், சௌந்தர்யா இப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதில் இவங்கெல்லாம் கரெக்டாக இருந்தாங்களாம். முத்துக்குமரன் மட்டும் நடித்த மாதிரி இருந்துச்சான். இதை வந்து ஒரு டாப்பிக்காக போட்டுட்டு இப்படி தான் ஃப்ரம் டேவன் வந்து இவர் நடிச்சிட்ருக்காரு அப்படிங்களா? அப்போது டாஸ்கில் வந்துட்டு வின் பண்ணதில் நடித்து தான் வின் பண்ணார். சரி, அதுக்கப்புறம் கேப்டன் ஆனார். அதுவும் நடித்து தான் வின் பண்ணார் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. அப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு வாட்டி அப்ரிஷியேட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு கேப்டனாக இருக்கணும்னு. அதுவும் அவர் கேப்டனாக நடித்தது அழகாக நடித்ததுனால அவர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்கெட் ஃபைனலில் வந்து ரன்னராக வந்தார். அதுவும் நடித்து தான் வந்தார். ஓ, இவ்வளோ நடிப்பு நம்ம திறமை நம்ம முத்துக்குமரன்கிட்ட இருக்கா? இந்த நடிப்பு போதுமே. ஏன்னா இந்த உலகத்தை இந்த மாதிரி ஒரு நடிப்பு இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஏன்னா இந்த ஒரு நடிப்புக்கு இவ்வளோ ஓட்டு வருது போதுமே. ஆனால் இந்த நடிப்பு இல்லாமல் டம்மியாக ஒரு சில பேர் நடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அதுக்கு ஓட்டு வரமாட்டுது. அதான் கொடுமை, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. இதை வேறு ஓட்டிங் போல் மாதிரி வச்சு யாரெல்லாம் வந்து இதில் நடித்தான்னு சொல்லுங்கள் அப்படின்னு இதை ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு ஏன் ஒருத்தன் வேர்வை சிந்தி உழைப்பை போட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்துடுவேன், எனக்கு வந்துட்டு கப்பு வந்துடும் அப்படின்னு இல்லாமல் அந்த பணப்பீட்டு எடுக்கிறதுக்கு நான் இறங்குறேன், ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல இறங்குறேன், ரிஸ்க்கெல்லாம் நாங்கள் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி பண்ணால் அதெல்லாம் விட்டாங்க.
அவர் போகும்போது அழுத்தார் பார்த்தீங்களா, அது நடிப்பு. வேறு வேலை உங்களுக்கு. இப்படியே நெகட்டிவ் மட்டுமே இப்போ இது பரப்புங்க. எங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாள் ஏதாவது பண்ணான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுங்களேன். இருந்தால் நாங்கள் பண்ண மாட்டோமா, அப்போ போங்கய்யா அப்படிமா இருந்துச்சு. என்னத்தை சொல்ல. பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் கிட்டத்தட்ட 1,40,000 ஓட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்காப்புல. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 89,631 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.08. ஸோ சௌந்தர்யா சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். சூப்பராக நேற்று யூஸ் பண்ணியிருக்கலாம். 5 லட்சத்தோடு வந்திருக்கலாம். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு தான் ஃபினாலே நடக்கும். அதில் வந்துட்டு ரன்னரோ இல்லை 3rd பிளேஸோ வரும்போது அந்த பணப்பீட்டோடு போயிருக்கலாமா. இப்போ போச்சா எல்லாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களால எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஜாக்லினோட செம்ம ஸ்பீடாக ஓடினாங்க. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அளவுக்கு ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ தூரம் போனவங்க டபால் வந்துட்டாங்க. ஏன்னா எதுக்கு ரிஸ்க்கு எதுக்குன்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணி விட்டுட்டு வந்துட்டாங்க. இதை வேறு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஓடி போய்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு திரும்பினாங்க பார்த்தீங்களா. அதை வந்துட்டு ஒரு குழந்தை வந்து ஓடுது. அந்த குழந்தை அங்கே ஏதோ ஒரு பூதமாக பேர் ஏதோ பார்த்துருச்சு போல திரும்ப அப்படியே பயந்துட்டு வருது. அதையும் இதையும் போடுறாங்க. இந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை மாதிரி இருக்கா, இல்லை அப்போ வேண்டாம். எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்க. இவங்களால இதை தான் பண்ண முடியும். மற்றபடி போய் பெட்டி எடுத்து அதுவும் இன்னொன்று சிங்க பெண்ணே சாங்க போடுறாங்க. எதுக்கு இவங்க போயிட்டு பாதிலே திரும்பி வந்ததுக்கு. ஏயா பாதிலே திரும்பி வந்தவங்களும் சிங்கப்பெண்ணு. இப்போ ஜாக்லின் வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு தோத்துட்டு போகலாம் பரவாயில்ல, நான் வந்து சிங்கப்பெண்ணு உண்மையாகவே நிரூபிக்கணும்னு சொன்னாங்களா. அப்போ அவங்க யார், புலிப்பெண்ணா? என்னையே நீங்கள் பண்ணுறீங்க. இவங்களோட ஒரே அக்கப்பாக போயிட்டுருக்கு மக்களே. 3வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய விஜய் விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 61,911 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.87. நேற்றும் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை பிக் பாஸ் பண்ணார். 100 நாள் அந்த ஒரு பயண வீடியோ. அதில் நேற்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு நம்ம விஷாலை காணோம். முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி, தீபக் இவங்களும் அதிகப்படியாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். சௌந்தர்யாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் இதில் எதுவுமே வரல, அதனால் நான் வந்தே ஆகணும் அப்படின்னு. விஷால்லாம் அதை அவர் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் தான் ஜாலியாக இருக்கார்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற விஷயத்தை விஷால் அவங்களாம் வராங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, பிக் பாஸ்க்கு தேவையான விஷயங்களை கொடுத்தது இந்த டீம். பிக் பாஸ்க்கு தேவையில்லாத விஷயங்கள் தனக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் பண்ணது இந்த டீம். அப்படியே அழகாக பிரித்து விட்டார். இதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யார் ஓபி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜாலியாக அங்கே இது பண்ணாங்க, கண்டென்ட் கொடுக்காம அவங்க ஜாலியாக இருந்தது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணது. இங்கே வந்துட்டு தனியாக விளாடணும், இண்டிவிஜுவல் கேம்னு பிக் பாஸ் சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே வந்துட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வளர்க்க வரல, நான் கேம் வளர்க்க வந்தேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் இந்த டீம். ஈஸியாக இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஷால் வந்துட்டு செம்ம ஷாக்கு. அந்த 100 நாள் வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக தர்ச்சிக்காக கொடுத்தாருக்காரு. என்னப்பா எனக்கே தெரிலங்கன்ற மாதிரி மண்டே சொல்லிடுற மாதிரி இருக்குது. இப்போ மட்டும் வந்துட்டு அன்ஷிதா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இதில் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, ஓகே உங்களுடைய பர்சனல் அது உங்களுடைய விஷயங்கள், ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு காதல் ஒன்று ஆரம்பிச்சிது தர்ஷிகா கூட. இப்போ உங்களுக்கு சரி இந்த பொண்ணு மேலே வந்துருச்சு. அந்த பொண்ணு இருக்கும்போதே நீங்கள் ஜாலியாக இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அதாவது இவர் தான் வந்து அதாவது விஷால் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னு தெரியாத பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு இவர் ட்ரெஸ் வாங்கி தராராம், புக்கு வாங்கி தராராம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ போய் இவர் தான் நான் தான் வந்து ஹெல்ப் பண்ண சொன்னால் கூட அவங்களுக்கு தெரியாதான். அவங்களுக்கே தெரியாத விஷயம் விஷால் சொன்னால் தான் தெரியும். விஷால் சொல்லாமல் யாருக்குமே தெரியாது. இவர் சொல்லாமல் செய்கிறாருன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு நம்ம ராணுவம் சொல்கிறார். அப்போ விஷாலும் சொல்லலை, இவர் செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாது. அப்போ இந்த விஷயத்தை ராணுவக்கிட்ட யார் சொன்னது? எவ்வளோ கதை விட்றாங்க பாருங்கள் மக்களே. இவர் உண்மையிலேயே செய்யட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அதுக்கு இப்போ வந்து சொல்லணும், நாளைக்கோட வந்து ஓட்டிங் க்ளோஸ் ஆக போகுது. இப்போ வந்துட்டு அந்த ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மாயை பண்ணுறாங்க. அதுவும் அவர் எப்படி சொல்கிறாருன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு அது வந்து பிரச்சனை ஆகிடும், ஓட்டுக்காக தான் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 பேர் சொல்லணும். அங்கே வந்து அந்த டாஸ்கே இல்லை, இவரே வராரு வாலண்டராக வந்துட்டு. பவித்ரா நீ உண்மையிலே சூப்பர்மா, நீ சொன்ன ஃப்ரீஸ் டாஸ்கில் வரைக்கும் இருப்பண்ணு, நீ வந்துட்ட. அப்புறம் முத்துக்குமரன் நீ வந்துட்டு கிங் ஆஃப் பிக் பாஸ்டா, ஏய் ஆமாண்டா. 3வது ரயான் நீ வந்து விளையாடுறடா, ஆட்டக்காரன்டா. டேய் ஆமாண்டா. அடுத்தது சௌந்தர்யா நீ குழந்தைங்களாம் பிடிச்சிட்டு, டே என்னடா ஆமாம் சௌந்தர்யா. அடுத்தது நான் வந்து விஷால சொல்லணும்னு சொல்லிட்டு கதையாக வர்றாரு. விடுங்க நான் தப்பு சொல்ல, அதாவது ஹெல்ப் பண்ணோன்னா சந்தோஷம்தான். கடவுள் கண்டிப்பாக இவருக்கு வந்து அருள் கொடுப்பாரு. அதே மாதிரி விஷால் என்ன நம்ம சொன்னார், ஒரு அழகான வார்த்தையை சொன்னார், நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளை வந்து கடவுள் வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுப்பார். சூப்பரான வார்த்தை, கோடியில் ஒரு வார்த்தை, ரொம்ப நல்ல வார்த்தை. ஏன் தர்ஷிகா அப்போ மட்டும் கைவிட்டீங்க? அதாவது ஈஸியாக வந்து ஒரு சில விஷயங்கள் பேசிடலாம், பட் அதை ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம். சரிங்களா? சரி ஓகே, உங்களோட கருத்து சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 39,385 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.82. ரொம்ப நம்பிக்கையாக இருக்காப்புல, எப்படியாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா
அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வர வர ரயானை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வன்மம் கம்மியாகி போச்சு. அவர் டிடிஎஃப்ல ஒரு டயலாக் விட்டுருப்பார், இனி என்னுடைய பாதை சிங்க பாதை மாதிரி முத்துக்கும்பரோட எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் எடுத்து வைக்க போகிறேன்னு. அந்த டயலாக் சொன்னதுலேருந்து பார்த்தா ஆளே மாறிட்டார். ஏன்பா அது ஒரு ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேங்க, இப்போ எனக்கு அதை மாதிரி எதுவுமே தோண மாட்டேது. அதை மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ வேறு மாதிரி போயிருக்கும். நல்ல வேலை மாறினீங்க. என்னை கேட்டிங்கன்னா இப்போ எப்படி இருக்காரோ விட்டு கொடுத்து கரெக்டாக ஒரு மாதிரி போகிறார் பாருங்க. இதே மாதிரி டிக்கெட்டு ஃப்ரால வின் பண்ணியிருந்தாருன்னா சருன்னு 3வது பிளேஸ் கூட வந்திருப்பார் இவர். ஆனால் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த கிரீடம் தலைக்கு மேலே ஏறும்போது கொஞ்சம் வரதானே சரி வெயிட்டு, அதை விஜய் சேதுபதி சொன்னார்ல, அந்த வெயிட் வந்ததுனால கொஞ்சம் அப்படியே நான் தான்றாரு. இப்போ அவர் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இவர் 4வது பிளேஸ்க்கு வருவாரா, வர தகுதியா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5வது பிளேஸ் தான். ஏன்னா பவித்ரா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. 5வது பிளேஸில் பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி 34,374 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 7.69. ஸோ பவித்ரா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு பிளேயர். பட் திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மாற்றி பேசுறது. குறிப்பாக ராணுவோட விஷயத்தில் அவர் நல்லா பேசினா உங்களுக்கு புரியுது. யாராவது வந்துட்டு ஏண்டி என்ன சண்டையே படாமல் இருக்க, எப்படி இருக்க இப்படி அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோ, நான் ஒரு சிங்கப்புன்னு சொல்லிட்டு வால்கிட்ட சண்டை போடுறது. நீங்கள் ஃபஸ்ட்டு ராணுவ பேசும்போதே எனக்கு இந்த விஷயங்களாம் பிடிக்காதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு முடிஞ்சிச்சு. அவர் வந்து கேட்கும்போது இல்லை கண்டென்ட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இடம் கொடுத்தீங்க, அவரும் மூவ் பண்ணாப்புல. திடீர் வந்துட்டு கத்துறாங்க, ஒன்றும் புரியல நம்மளுக்கு. இன்றைக்கி அதுதான் வந்து ப்ரொமோ 3 போட்டிருந்தாங்க. மாறி சண்டை போட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து குழந்தைத்தனமான சொல்கிறாங்க, அது முடிஞ்சு போச்சு அப்பயே. என்ன ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிங்களா, இந்த இது வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறதுக்கு என்னத்தை சொல்ல. ஆனாலும் நேற்று சூப்பர் உமன் மாதிரி பறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெட்டையை வச்சுட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஜாக்லின் போகிறதுக்கு கொஞ்சம் ரீசன் நீங்களும் இருக்கீங்க பவித்ரா, ரைட்டு. அதனால தான் உங்கள் பேர் மெட்ராஸ் அவர்னு வச்சுருக்காங்க. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,46,458 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போது இதே அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபினாலே வாரத்தில் நாளைக்கு நடக்கும்னு தோணுது. இந்த ரயான் பவித்ராவில் மட்டும் கண்டிப்பாக மாற்றங்கள் வரலாம். இல்லை சௌந்தர்யாவுக்கு பதில் விஷால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.